strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் CCF உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ஸ்ரீலங்கா வர்சஸ் ஆஸ்திரேலியா செகண்ட் டெஸ்ட் மேட்ச் அட் கலே நடந்து முடிஞ்சிருச்சு. எப்படி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியா கம்ப்ளீட்டா ஸ்ரீலங்காவை டாமினேட் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த டெஸ்ட் மேட்சும் டாமினேட் பண்ணிட்டாங்கன்றது உண்மையான ஒரு விஷயம். 9 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணி சீரிஸையும் 2-0 ஒயிட் வாஷ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய அடி ஃபார் ஸ்ரீலங்கா. ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹோம்ல நீங்க ஒயிட் வாஷ் ஆனீங்கன்னா அது ஒரு பெரிய அடி எதுவுமே இருக்காது. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்தியால வந்து நியூசிலாந்து 3-0 அடிச்சுட்டு போனாங்க. அதோட இம்பாக்ட் இன்னி வரைக்கும் நம்ம எவ்வளவு அனுபவிச்சுட்டு இருக்கோம்னு பாக்குறோம். அதே மாதிரி ஸ்ரீலங்கா அவங்க ஹோம்ல 2-0 தோத்ததுக்கு டெஃபினட்டா தே வில் பி சோ டிசப்பாயிண்டட். ஏன்னா அவங்க மேல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கு. ஸ்ரீலங்கன் பேட்ஸ்மேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல ஸ்பின் நல்லா விளையாடுறாங்க கம்பேர்ட் டு அதர் ஏஷியன் டீம்ஸ். பட் அவங்க இந்த வாட்டி ஸ்ட்ரகிள் ஆகிறத பார்க்கும் போது நிஜமாவே என்ன பொறுத்தவரைக்கும் வருத்தமா தான் பட்டேன். ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் பிடிக்குங்க, புரியுதா உங்களுக்கு? நான் வந்து ஒரு ஜெனுவன் ஃபேன், நான் வந்து தற்கூரி ஃபேன்ஸ்க்கு கிடையாது, ஓகேங்களா? எனக்கு வந்து கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில ஸ்ரீலங்கா கிரிக்கெட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அவங்க வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கா விளையாடுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் என்னைக்குமே பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜோஷா இருக்கும். சோ அந்த வகையில ஸ்ரீலங்கா அண்டர் த கோச் ஆஃப் சனத் ஜெயசூர்யா இப்போ ஒரு லெவல் வந்துகிட்டே இருந்தாங்க. ஓகே, 2 டெஸ்ட் மேட்ச் நியூசிலாண்டோட வின் பண்ணாங்க, இந்தியாவோட 2-0 வின் பண்ணாங்க. அப்புறம் ஹோம்ல T20 சீரிஸ் ஆஸ் வெல் அஸ் ODI சீரிஸ் எல்லாம் நல்லா வின் பண்ணிட்டு வந்தாங்க. சடனா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லம்ப், அதாவது நியூசிலாந்துல போய் பேக் டு பேக் அந்த ஒயிட் பால் சீரிஸ் லாஸ், அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கால 2-0 தோத்துறாங்க, இப்போ ஹோம்லயும் 2-0 தோத்துறாங்க. சோ இட் இஸ் அ ரியாலிட்டி செக் ஃபார் ஸ்ரீலங்கா. திருப்பி ஸ்கிராச் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட். அதாவது ஜெயசூர்யா அவரோட கோச்சிங் டென்யூர்ல ஸ்டார்டிங்ல செமையா போயிடுச்சு, இப்போ வந்து பாத்தீங்கன்னா திருப்பி டவுன்ல வந்துருச்சு. சோ இதுல இருந்து எப்படி அவர் கொண்டு வர போறாரு, தட் இஸ் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா ஆல்ரெடி அவங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு குவாலிஃபை ஆகல. இப்போ நெக்ஸ்ட் கிரிக்கெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 2 ODI இருக்கு ஆஸ்திரேலியாவோட. அபார்ட் ஃப்ரம் தட் ஒரு ஃபியூ மந்த்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பெருசா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டும் கிடையாது. ஓகே, அதோட வந்து பாத்தீங்கன்னா ஜூலை அந்த டைம்ல அவங்க லங்கா பிரீமியர் லீக் விளையாடுவாங்க. சோ அதனால கண்டிப்பா அந்த ஃபேஸை வந்து ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் தாண்டி தான் போகணும், அதுல ஆப்ஷனே கிடையாது. பட் ஆஸ்திரேலியா ஒரு பக்கம் வேற லெவல் டாமினேஷன் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கால் எடுத்து கலேல வச்சாங்க பாத்தீங்களா அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல Day 1, அன்னில இருந்து இன்னி வரைக்கும் டாமினேட் பண்ணிருக்காங்க. மக்களே உண்மையா ஒரு விஷயம் சொல்லணும்னா 2 டெஸ்ட் மேட்ச்லயுமே அவங்க எல்லா செஷன்ஸுமே டாமினேட் பண்ணிருக்காங்க. அன்பலியபிள் சீரீஸ்ங்க. 14 வருஷம் கழிச்சு ஸ்ரீலங்கால ஒரு டெஸ்ட் சீரிஸ் வின் பண்றாங்க 2-0. இதுக்கு முன்னாடி அவங்க வந்து 1-0 தான் ஆக்குனாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 2011 வந்து அவங்க சீரிஸ் வின் பண்ணாங்க. சோ ஆஃப்டர் 14 இயர்ஸ் கழிச்சு இப்போ சீரிஸும் வின் பண்றாங்க. ஐ திங்க் திஸ் இஸ் தேர் 9th டெஸ்ட் விக்டரின்னு நினைக்கிறேன் இன் ஸ்ரீலங்கா. சோ அவங்களோட டாமினன்ஸ் கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கு, அதுல எந்த டவுட்டும் இல்லை. இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச்ல ஸ்ரீலங்காக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அட்வான்டேஜ் கிடைச்சதுங்க. டாஸ் வின் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல ஆஸ்திரேலியா டாஸ் வின் பண்ணதுனால நம்ம என்ன சொன்னோம், ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு மேஜர் அட்வான்டேஜ் கிடைச்சது. அதுதான் நிறைய எக்ஸ்பர்ட்ஸும் சொன்னாங்க. ஏன்னா அதான் உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா கலேல இனிஷியல் ஃபர்ஸ்ட் டே மட்டும் பாத்தீங்கன்னா 1 or 2 days கொஞ்சம் நல்ல பேட்டிங் இருக்கும், அப்புறம் போக போக பால் பயங்கரமா திரும்பும். சோ அதுல ஒரு அட்வான்டேஜ் ஸ்ரீலங்கா கிடைச்சது, ஆனா கோட்டை விட்டாங்க. இப்போ அவங்களால எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து டாஸ் ஒரு அட்வான்டேஜா இருந்தது ஆஸ்திரேலியாவுக்கு, அதனாலதான் அவங்க வின் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ இவங்களுக்கு டாஸ் அந்த அட்வான்டேஜ் வந்தது பாத்தீங்கன்னா அவங்க சரியா யூஸ் பண்ணல. தே ஸ்கோர் ஜஸ்ட் 257 runs. 257 வந்து பாத்தீங்கன்னா சத்தியமா இந்த ஒரு பர்டிகுலர் விக்கெட்ல வந்து பத்தவே பத்தாதுங்க. அதுவும் Day 1ல. அதுலயும் பாத்தீங்கன்னா சந்திமல் ஒரு 76 அடிச்சாரு, குசல் மெண்டிஸ் ஒரு 80 runs அடிச்சாரு, சூப்பரா விளையாடுறாரு. மத்தபடி மத்த பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே வழக்கம் போல ஃபெயிலியர். ஆஸ்திரேலியாவோட போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல அந்த ஃபார்ம் அப்படியே கண்டினியூ பண்ணாங்க. குனேமேன் 3 விக்கெட், லயன் 3 விக்கெட் அண்ட் ஸ்டார்க் 3 விக்கெட். அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா கோப்பர் கோனலி வந்து டெபியூ பண்ணாரு. அவருக்கு பெருசா ரோல் இல்ல இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச்ல. இன்ஃபேக்ட் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்ல பெருசா அவர் யூஸ் பண்ணிக்கல. இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவரோட ரோல் வந்து பிளே பண்றதுக்கு எதுவுமே இல்லை இந்த மேட்ச்ல. ஏன்னா மத்த பிளேயர்ஸ் எல்லாம் பயங்கரமா டாமினேட் பண்ணிட்டாங்க. ஓகே, சோ இவங்க 257 தான் அடிச்சாங்க. திருப்பி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா 414 runs, கிட்டத்தட்ட 157 runs லீடுங்க. அப்போ பாத்துக்கோங்க எப்படி ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரை ஆஸ்திரேலியா யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல 600 run அடிச்சாங்களா, இப்ப பாருங்க 257 ஆல் அவுட் ஆகிட்டு இவங்க திருப்பி 414 அடிச்சாங்க. அங்கேயே மேட்ச் தோத்துட்டாங்க ஆல்ரெடி ஸ்ரீலங்கா. சோ இதுல இருந்து என்ன தெரியுது, ஸ்ரீலங்கா பெட்டரா பேட்டிங் விளையாடி இருக்கணும். அண்ட் ஆஸ்திரேலியால பாத்தீங்கன்னா 414ல ஸ்டீவ் ஸ்மித் 130 runs, ஃபென்டாஸ்டிக் நாக். அவரோட 36 டெஸ்ட் 100 வேற லெவல் ஃபார்ம்ல இப்ப இருக்காருங்க. நடுவுல ஒரு சின்ன ஸ்லம் போனாரு. இப்ப பாத்தீங்கன்னா லாஸ்ட் 5 மேட்ச்ல 4 செஞ்சுரி. இன்னொரு பக்கம் அலெக்ஸ் கேரிக்கு ஒரு சின்ன ப்ரொமோஷன் கிடைச்சது, அதை சூப்பரா யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அவரு ஒரு சூப்பர் 150 போட்டாரு. சோ அவருக்கும் ஒரு ஹியூஜ் கிரெடிட் கொடுக்கணும். ஏன்னா அவரோட இன்னிங்ஸும் பாத்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா பால்ஸை வேஸ்டே பண்ணல, ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தாரு, அட்டாக் பண்ணிட்டே இருந்தாரு, வெரைட்டி ஆஃப் ஷாட்ஸ் விளையாடுறாரு அலெக்ஸ் கேரி. ஆக்சுவலா ஒரு சீரீஸ்லயும் அலெக்ஸ் கேரி அடுத்தடுத்த லெவல்ல போறத பார்க்கும்போது செமையா இருக்குங்க. இட்ஸ் கிரேட் அட்வான்டேஜ் ஃபார் ஆஸ்திரேலியா டு ஹேவ், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா போலிங்லாம் ஆஸ் யூஷுவல்ங்க. எனக்கு என்ன மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ்னா இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல நீங்க வந்து ரமேஷ் மெண்டிஸ் எடுத்து வந்தது எனக்கு எல்லாமே புரியுது. பட் ஜெஃப்ரி வேண்டர்ஸே தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல கம்பேர் டு அதர் ஸ்பின்னர்ஸ் நல்லா போட்டாங்க. அவங்களோட லீட் ஸ்பின்னர் பிரபாத் ஜெயசூர்யா விட நல்லா போட்டது பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி வேண்டர்ஸே தான். அவரை ஏன் டிராப் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. நிஷாந்த் பெரிஸ் ஹேட் அ வெரி ஆஃபுல் டெஸ்ட் சீரிஸ், அவ்வளவுதான் சொல்ல முடியும். ரொம்ப ஆர்டினரியா போட்டாரு. ரமேஷ் மெண்டிஸும் பெருசா எஃபெக்டிவ் இல்லை. ஏன் அவங்களோட மெயின் ஸ்பின்னர் பிரபாத் ஜெயசூர்யாவே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பெருசா எஃபெக்டிவ் இல்லை இந்த சீரீஸ்ல தான் சொல்ல முடியும் மக்களே. மோர் தென் 180-200 runs கொடுத்துட்டு தான் ஒரு விக்கெட்ஸ் எடுக்கிறாரு.
புரியுதா உங்களுக்கு? அண்ட் 157 runs ஆல்ரெடி லீட் எடுத்துட்டாங்க ஆஸ்திரேலியா அட்வான்டேஜ். அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்ரீலங்கா could able to score only 230 odd runs. ஸோ அப்பயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் டைம் தான் சொல்லிட்டு ஒரு வழியா மேத்யூஸ் ஆஃப்டர் வந்து பாத்தீங்கன்னா 3 ஃபெயிலியருக்கு அப்புறம் அவர் ஒரு 76 அடிச்சாரு. ஒன்ஸ் அகைன் ஸ்ரீலங்கா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷார்ட் செலக்ஷன்ஸ் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா வந்து நிக்குது இந்த சீரீஸ்ல. அதான் நான் சொல்ல வரல, இந்த ஒரு பர்டிகுலர் சீரீஸை எப்போ ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல 600 ரன் அடிச்சாங்களோ அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல, அப்பவே மென்டலி ஸ்ரீலங்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த சீரீஸை தோத்துருவோம்னு நினைச்சிட்டாங்க. ஆஸ்திரேலியாவை பார்த்து கொஞ்சம் ஃபியர் வர ஆரம்பிச்சிச்சு அவங்களுக்கு, அது கிளியரா தெரிஞ்சு. அதனால பாத்தீங்கன்னா அவங்களோட நேச்சுரல் ஸ்கில்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியல, அது ஆஸ்திரேலியா உடச்சிட்டாங்க. ஈவன் ஸ்ரீலங்கா பேட்டிங் வரும்போது பாருங்களேன், நாட் ஓன்லி குனேமேனோ சரி லயனோ சரி மட்டும் கலக்கல போலிங்ல. ஸ்டார்க் ஆப்வியஸ்லி எக்ஸ்பீரியன்ஸ் போலர் விக்கெட் எடுப்பாரு. ஆனா வெப்ஸ்டர் பாருங்க, அவரு போட்டும் விக்கெட் எடுக்கிறாரு, ஹெட் வந்து விக்கெட் எடுக்கிறாரு. சோ என்ன தெரியுதுன்னா மென்டலி ஸ்ரீலங்கா லாஸ் பண்ணிட்டாங்க. ஃபீல்ட் செட்டிங் ஸ்மித் இதெல்லாம் வேற லெவல்ல இருந்ததுங்க. செட் பண்ணி தூக்குனாரு நிறைய விக்கெட்டை. டிராப்ல மாட்டினாங்க ஆக்சுவலா. சந்திமல் விக்கெட் எடுத்துக்கோங்க, அதே மாதிரி மேத்யூஸ் விக்கெட் எடுத்துக்கோங்க, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டிராப்ல பங்கமா மாட்டினாங்கன்னு தான் சொல்ல முடியும். சோ 75 runs டார்கெட் என்ன இதுல பெருசா இருக்கு. அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ் ஆஸ்திரேலியன் போலர்ஸ் இந்த வாட்டி குனேமன் 4 விக்கெட், நேதன் லைன் 4 விக்கெட் போட்டு பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க. அண்ட் 75 runs டார்கெட்டை 9 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல தரமா வின் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். சோ இந்த சீரீஸ்ல டாப் 3 ரன் கேட்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கவாஜா, ஸ்மித், அதுக்கப்புறம் அலெக்ஸ் கேரி வந்து நிக்கிறாங்க. அண்ட் டாப் விக்கெட் டேக்கர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா குனேமன் வந்து கிட்டத்தட்ட 16 விக்கெட்ஸ், நேதன் லைன் 14 விக்கெட். அண்ட் தேர்ட் ஃபோர்த்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்க்கும் பிரபாத் ஜெயசூர்யாவும் இருக்காங்க. பிரபாத் ஜெயசூர்யா ஓவரால் 9 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. அவங்களோட கீ ஸ்பின்னர் இந்த ஒரு மேட்ச்ல ஒரு 5 விக்கெட்ஸ் எடுத்தாரு. கிட்டத்தட்ட 150 ரன் கொடுத்து 5 விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஆனா மிச்சம் வந்து 2 இன்னிங்ஸ்ல பாருங்க ஒரு 4 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய செட் பேக். ஸ்ரீலங்கன் ஸ்பின்னர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு போடலங்க இந்த சீரீஸ். அதுதான் மேஜர் டிசப்பாயின்மெண்ட் ஃபார் தெம். அது ஒரு உண்மையான ஒரு விஷயம். பட் த சேம் டைம் உங்க பேட்டிங்கும் சொதப்பிடுச்சு. கன்சிஸ்டன்டா விளாடுனதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர் சொல்லலாம். சந்திமல் நல்லா விளாண்டாரு, குசல் மெண்டிஸ் நல்லா விளாண்டாரு. ஏன்னா அவங்களே ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சிருக்கலாம். பட் மெண்டிஸ் எல்லாம் கீழே இறங்கி ஆடுறாரு. ஸோ அவரோட ரோல் அவர் கரெக்டா பண்ணிடுறாரு. சந்திமலும் மேக்ஸிமம் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அவங்களோட மெயின் பிளேயர்ஸ் வந்து யாருன்னா மேத்யூஸ் எல்லாம் ஒண்ணுமே கொஞ்சம் பெட்டரா அந்த சீரீஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்கணும். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மார்க்யூ சீரீஸ் பிளேயிங் அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா. அண்ட் ஒன்ஸ் அகைன் பாத்தீங்கன்னா பத்துன் நிசங்கா இந்த டெஸ்ட் சீரீஸ்ல டேம் ஃபெயிலியர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கருணாரத்னே என்னதான் இருந்தாலும் ரிட்டையர் ஆயிட்டாரு. பட் அவருக்கும் பாத்தீங்கன்னா நல்ல சீரீஸ் இல்ல. ஸோ இதெல்லாம் ஒரு மேஜர் ஒரு கன்சர்னா வந்து இறங்கிச்சு. தனஞ்சய் டி செல்வாவும் டிட்ன்ட் ஹேட் அ குட் சீரீஸ் அஸ் அ கேப்டனாகவும் சரி, அஸ் அ பேட்ஸ்மேனாகவும் சரி. ஸோ இந்த மாதிரி நிறைய வருத்தப்பட வேண்டியது இருக்கு ஸ்ரீலங்காக்கு. கண்டிப்பா இதுல இருந்து அவங்க வெளியில வருவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸ்டில் லாங் வே டு கோ. மேபி இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கேப் வருது பாத்தீங்களா, அது அவங்களுக்கு வேணா ஹெல்ப் பண்ணுன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அட் த சேம் டைம் ஆஸ்திரேலியாவோட டாமினன்ஸ் லிட்டலே அப்படி கண்டினியூ ஆயிட்டே இருக்குங்க. அடுத்து அவங்க டார்கெட் வந்து WTC தான். ஸோ கண்டிப்பா இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங். ஆஸ்திரேலியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா WTC ஃபைனல் இந்த முறை, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படி சல்யூட்டை போட்டு அவங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அப்ளாஸை கொடுத்துருவோம். த வே தே டாமினேட்டட் திஸ் ஸ்ரீலங்கன் சீரீஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே, ஒரு சப்கான்டினென்ட்க்கு போயிட்டு நீங்க ஜஸ்ட் லைக் தட் அப்படி ஒயிட் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு ஒரு டீமை வந்துட முடியாது. ஈவன் நீங்க பங்களாதேஷ் போயிட்டு கூட வந்து பாத்தீங்கன்னா 2-0 டப்புன்னு அடிச்சுட்டு வந்துட முடியாது. ஏன்னா அவங்க பால் பாத்தீங்கன்னா பிளாக் சாயில், முட்டி கீழே உருளும், 4 ஸ்பின்னர் போட்டு விக்கெட் எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ ஸ்ரீலங்கால போய் 2-0 வின் பண்ணிருக்காங்க ஆஃப்டர் 14 இயர்ஸ்னா ஐ திங்க் ஆஸ்திரேலியா வில் ஃபீல் ரியலி ப்ரௌட் ஆஃப் தெம்செல்ஃப். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ இந்த ஓவரால் டெஸ்ட் சீரிஸை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? உங்களுக்கு பிடிச்ச மூமெண்ட்ஸ் எல்லாம் என்ன? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.